ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் நம்மளுக்கு பெஸ்ட்டாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த வருஷத்தை பாசிட்டிவாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வருஷத்தில் ஃபஸ்ட்டு டே இல்லையா, அதை நம்மளும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பசங்களும் ஆசைப்பட்டாங்க. அப்புறம் எனக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் வந்து நைட்டு வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மட்டன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அது கூட பாயாசம், அதுக்கப்புறம் ப்ரான் ஃப்ரை பண்ணியிருந்தேன், சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன், அப்புறம் சாலடும் ரெடி பண்ணியிருந்தேன். சும்மா கம்மியாக அதை பண்ணும்போதே சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் நண்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். சின்னதாக பசங்களுக்காக ஒரு கேக்கு வாங்கியிருந்தேன். நாங்கள் வந்து கேக் அவ்வளோவா ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அந்த கேக்கை கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு அப்படின்னா ரொம்ப பிடிக்குது இல்லையா. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்பம் துன்பம் எல்லாம் கலந்ததாக தான் அமைய போகுது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு டேவை நம்ம வந்து எப்பயும் போல் செலிப்ரேட் பண்ணுவோம், கொஞ்சம் மோட்டிவேட்டடாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக்கெல்லாம் கட் பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு பசங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி சூப்பராக ரெடியாக இருந்தாங்க. ஸோ பசங்க பார்க்கிள்ஸ் ப்ளே பண்ணணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல அதுவும் வாங்கிட்டு வந்து சரி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஹாப்பி நியூ இயர் வந்ததே. ஸ்பார்க்கிள்ஸ் பார்த்ததும் பசங்க ஜாலியாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலியாக இருந்தது. என்ன கூத்து திருநாத்துல நடக்கிற காத்துல பூத்தது பாட்டுதான் காத்து